என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் சரி நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்த்தா வந்து ஐடிஏ ஃபைல் பண்ணுறாங்க. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் பண்ணும்போது F1 ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபைல் பண்ணுறதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து அவங்களே ஓனாக வந்து ஐடி ஃபைல் பண்ணுறாங்க. பட் ஓனாக ஐடி ஃபைல் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆகிட்டால் என்ன ஆகும்? சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஸ்மால் ஈவன் 100 rupees மிஸ்டேக் ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்கம் டேக்ஸில் வந்து ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வர ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அந்த டிமாண்ட் என்ன இருக்கோ அது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டி பொறுத்து நம்ம வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக ரீகேல்குலேட் பண்ணி நாங்கள் திருப்பி டிமாண்ட் இருந்துச்சுன்னா டிமாண்ட் பே பண்ணுவோம். இல்லை உங்கள் சைட் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது பொறுத்து நாங்கள் வந்து நோட்டீஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நம்ம தப்பாக ஐடி ஃபைல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக வரும் வித் பெனால்ட்டி வர சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே,